இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தங்களுடைய காலடியில் தான் இருக்கணும், தங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே திமிராக இருந்த பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் சம்மட்டி அடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு தேர்தல் என்பது பெரும்பான்மையே பாஜகவுக்கு கிடைக்காம போயிருச்சு. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு 294 சீட்டும், இந்தியா கூட்டணிக்கு 231 சீட்டும், அதர்ஸுக்கு 17 சீட்டும் அப்படின்றது இன்றைய வரைக்கும் முன்னிலை இருக்கு. ஏறக்குறைய இதுதான் ரிசல்ட் வரப்போது. ஒரு 5-6 தொகுதி வென்றா மாறலாம். சரி, இப்போ ரிசல்ட் என்பது வந்துருச்சு. இனி என்ன நடக்க போகுது? பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா முர்மு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தனிப்பெரும் கட்சியாக பாஜக தான் வந்திருக்கு அப்படின்றதுக்காக பாஜகவை தான் ஆட்சி அமைக்க கோருவாங்க. இப்போ இதுல தான் ட்விஸ்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இதனால் வரைக்கும் 2014 இருக்கட்டும் 2019 இருக்கட்டும் தனி மெஜாரிட்டியோட பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சார். ஆனா இன்னைக்கு மெஜாரிட்டி என்பது கிடைக்காம போயிருச்சு. அப்ப கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பிரதமர் மோடி தள்ளப்பட்டிருக்கிறாரு. இது ஒரு முதல் விஷயம். எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் என்பது இன்றோடு முடிய போவதே இல்லை. இனிமே தான் கதையே இருக்கு. ஏன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தள்ளப்படுவார். ஆணவத்தோடு அலைஞ்சு கொண்டிருந்த பிரதமர் மோடிக்கு இன்னைக்கு கூட்டணி கட்சிக்கிட்ட எல்லாம் காலில் விழுந்து கெஞ்சக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இந்திய அரசியலில் மக்கள் புகட்டின சரியான பாடம் அப்படின்றதா இன்னைக்கு நம்மை போன்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கு. அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு சந்திரபாபு நாயுடும் அதே போல் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் அதே போல் ஏக்நாத் சிண்டே இந்த மூவரும் தான் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகிறாங்க. ஏக்நாத் சிண்டேலாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய அடிமையாக இருந்து செயல்பட்டவர். இன்னைக்கு அவர் காலிலே பிரதமர் மோடி அவர்கள் விழக்கூடிய சூழ்நிலை என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுக்கு ஃபோன் போட்டு பேசிட்டாரு, அமித்ஷா நிதிஷ்குமாருக்கு ஃபோன் போட்டு பேசிட்டாரு. இப்படி கெஞ்சக்கூடிய நிலைக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வந்திருக்கிறாங்க அப்படின்றத இது நம்ம பார்க்க முடியுது. சரி, இந்த பெரும்பான்மை என்பது நிரூபிக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நான் 2N ஃபேக்டர் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 2N ஃபேக்டர் அப்படின்னா நாயுடு அண்ட் நிதிஷ் இந்த ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அரசியலில் திருப்பு முனையா இருக்கிறாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவளிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டாலும் ஆனால் அது கட்டாயம் இல்லை அப்படின்ற நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆந்திரா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் போட்டியிட்டாலும் கூட தனி பெரும்பான்மை என்பது சந்திரபாபு நாயுடுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி என்பது தேவைப்படாது என்பதற்காக ஒன்றியத்தில் கட்டாயம் பாஜகவிற்கு ஆதரவளிக்கக்கூடிய நிலை என்பது சந்திரபாபு நாயுடுக்கு ஏற்படவே ஏற்படாது. அதுபோக பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை எப்படியெல்லாம் அவங்க அழிப்பாங்க உடைப்பாங்க அப்படின்றது சந்திரபாபு நாயுடுக்கு நல்லாவே தெரியும். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கே வலுவே இல்லாமல் இருக்கு ஆந்திராவில். அப்போ காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய மாற்று சக்தியாக சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாததுனால சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்போது என்டிஏ கூட்டணிக்கு போற முடிவு எடுத்தாலுமே பிற்காலத்தில் இந்தியா கூட்டணிக்கு போவதற்கான அதிக வாய்ப்புகள் என்பது இருக்கவே செய்யுது. இப்பவே பார்த்தீங்கன்னா சரத்பவார் அவர்கள் நாயுடு கிட்ட ஃபோன் பண்ணி பேசக்கூடிய எல்லா வேலையிலுமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, காங்கிரஸுமே என்ன பண்றாங்கன்னா ரேவந்த் ரெட்டியை களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. ஏன்னா ரேவந்த் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும் இளம் வயசுல இருந்தே ரொம்பவுமே க்ளோஸா இருக்கிறவங்க. இந்த க்ளோஸ்னஸை பயன்படுத்தி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக சந்திரபாபு நாயுடு அவர்களை ரேவந்த் ரெட்டி கொண்டு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக இன்னைக்கு பேசப்படுது. சரி, இது ஆந்திராவோட நிலைமை. அப்படியே நம்ம பீகாருக்கு வந்தோம் அப்படின்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சி 13 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த 13 தொகுதி என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமானது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு 16 எப்படி முக்கியமோ அதே போல தான் நிதிஷோட 13 முக்கியம். ஆனால் இங்கே தான் கதை ஆரம்பிக்குது. என்னன்னா வரக்கூடிய ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் 2025 பீகாரில் சட்டமன்ற தேர்தல் என்பது நடக்க போகுது. சென்ற 2020 பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து தான் போட்டியிட்டாங்க. ஆனால் சிராக் பாஸ்வானை பாஜக தனித்து நிறுத்தி நிதிஷ்குமார் போட்டியிட்ட தொகுதியில் மட்டும் போட்டியிட வச்சு அவரை தோக்கடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்க. அதனால தான் தனிப்பெரும் கட்சியாக பாஜக வந்துச்சு. 43 சீட்டு கீழே நிதிஷ்குமார் குறைஞ்சு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. அதனால தான் கோவப்பட்டு அவர் இந்தியா கூட்டணிக்கே வந்தார். அப்படிப்பட்ட சூழல் மீண்டும் நமக்கு ஏற்படும் என்பதற்காக நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார்னா உடனடியாக டெல்லிக்கு போய் பீகார் சட்டசபையை கலைக்கணும், உடனே சட்டமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைப்பார். ஏன்னா நாளைக்கு டெல்லிக்கு போக இருக்கிறார் நிதிஷ்குமார். ஏன் இந்த சட்டசபையை கலைக்கிறார் அப்படின்னா இப்போ கிடைச்சிருக்க வெற்றியோட சட்டமன்ற தேர்தலை சேர்த்து நடத்தணும்னா மீண்டும் நமக்கே சிஎம் பதவி கிடைக்கும், நம்மளோட 13 சீட்டு உங்களுக்கு முக்கியன்றதுனால நம்மளை சிராக் பாஸ்வான் வச்சு தோக்கக்கூடிய வேலையில் பாஜக ஈடுபடாது, நம்ம தான் சிஎம்மாக மறுபடியும் வருவோம் அப்படின்ற கணக்கை நிதிஷ்குமார் போடுவார். ஆனால் உடனடியாக பீகாருடைய சட்டசபையை கலைப்பதற்கு பாஜக என்பது ஒத்தே வராது. அப்படி ஒத்து வராத பட்சத்தில் கண்டிப்பாக
கண்டிப்பாக நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி பக்கம் சாய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. துணை பிரதமர் பதவியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட நிதிஷ்குமார் அவர்கள் தாராளமாக இங்கே அணிமாறுவதற்கு தயாராக இருப்பார். ஏன்னா இந்தியா கூட்டணியிலிருந்து அவர் விலகியதற்கு காரணமே அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுக்கல அப்படின்றக்காண்டி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு மிக முக்கியமான பதவியை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தருவாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நிதிஷ்குமார் தவிர்வார். எப்படி இருந்தாலுமே சட்டமன்ற தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வரும், அதுக்கு இந்த பக்கம் போனாவது நம்மளை பாதுகாத்துக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு நிதிஷ்குமார் வந்துவிட்டால் கண்டிப்பாக பாஜகவிற்கு பெரும்பான்மை என்பது ஒரு வருடத்துக்குள்ளேயே காலியாகக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டுவிடும். அப்போ சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும், நிதிஷ்குமார் இருக்கட்டும், இவர்களை கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு 2 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ள இந்த பாஜகவுடைய ஆட்சி என்பது தாக்குப்பிடிக்குமா என்பதே கேள்விக்குறியா மாறி இருக்கு. சரி, அடுத்தது ஏக்நாத் சிண்டே. ஏக்நாத் சிண்டே எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு 5 சீட் இருக்கு. ஏக்நாத் சிண்டேவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு சிவசேனா நான் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ண கட்டாயத்தில் இருந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஏன்னா உத்தவ் தாக்கரே தான் உண்மையான சிவசேனா அப்படின்றத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ப்ரூவ் பண்ணதுனால ஏக்நாத் சிண்டேக்கு இருக்க ஏற்கனவே இருந்த 10 எம்பிக்கள் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சதுனால உத்தவ் தாக்கரே தான் சரியான நபர், அவர்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏக்நாத் சிண்டேவோட எம்பிக்களும் அணிமாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பாஜகவுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதற்கு மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதாவது எந்த நாடாளுமன்றத்திற்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளவு நாட்கள் புறக்கணித்தாரோ, மணிப்பூர் விஷயத்தில் கூட நாடாளுமன்றத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் வந்தார். அப்போ கூட மணிப்பூர் பற்றி பேசவே இல்லை, எதிர்க்கட்சியில் வெளியான பிறகுதான் பேசினார். அப்படிப்பட்ட பிரதமர் மோடியை இன்னைக்கு நாடாளுமன்ற நடு அவையில் நிற்க வச்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கெஞ்ச வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதே மிகப்பெரிய வெற்றியாக இந்தியா கூட்டணியோட வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்படிப்பட்ட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் நடு மையத்தில் தோல்வி அடைஞ்சு தலையை தொங்க போட்டு நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவும் மோடியும் வெளியேறக்கூடிய சூழல் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். நான் சொல்லக்கூடிய கணக்கு என்பது 2 மாதத்திலேருந்து குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்குள்ள இப்படியான சம்பவம் நடக்கலாம். அது மட்டும் கிடையாது, முன்ன மாதிரி நினச்சதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இடி ரைடு வருவதாகட்டும், ஐடி ரைடு, சிபிஐ ரைடு, கேஸை வித்ட்ரா பண்ணுறது, வாஷிங் மிஷின், ஆளுநர் ஆட்டம், இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. வாஜ்பாய் எப்படி அடங்கி ஒடுங்கி போய் கிடந்தாரோ அதே போல் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அடங்கி ஒடுங்கி கிடக்கக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டுருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி ஆட்சி. ஏன்னா சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும், நிதிஷ்குமார் ஆகட்டும், இவங்கெல்லாம் சங்கி கிடையாது. சங்கியுடைய திட்டங்களையெல்லாம் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் என்பது உங்களுக்கு கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியாது, சிஏஏ கொண்டு வர முடியாது, முஸ்லீம்களோட இடஒதுக்கீடை பறிக்க முடியாது. சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே நான் முஸ்லீம் இடஒதுக்கீடை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது மிக தெளிவாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ, கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு சட்டத்தையுமே பாஜகவால் இயற்ற முடியாது. பாஜக எதிர்ப்பு மாநிலங்களையுமே அடக்கி ஒடுக்கக்கூடிய வேலையில் இனிமே ஈடுபடவே முடியாது என்ற சூழல் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் இப்படி 2 கையையும் 2 காலையும் கட்டிக்கிட்டு இந்த சேரில் உட்காரக்கூடிய ஆளே கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலும் சேர்களுடைய கால்கள் பிச்சுட்டு போகும் அப்படின்றக்காண்டி இப்படியெல்லாம் அசிங்கத்தை நம்ம சந்திக்கணுமா அப்படின்றக்காக பிரதமர் மோடியை நான் இல்லை, எனக்கு 75 வயசாக போது, நான் விளைவிக்கிறேன், அடுத்த ஆள் வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் என்பது நடந்திருக்கு. மிக முக்கியமாக நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. பாஜகவுக்கு இன்னும் ஒரு 10-20 வருடங்களுக்கு ஆப்பு வச்சிருக்க தேர்தல் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, இன்னும் 10 வருஷத்துக்கு பாதிப்பு இருக்கு. என்ன அப்படின்னா தேசிய அளவில் பிரதமர் மோடிக்கு ஆப்பு வச்சாச்சா, ஊபியில் யோகி தான் அடுத்த பிரதமர், மோடிக்கு அடுத்து இவர் தான் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் அப்படியே இந்தியா கூட்டணி வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. பிஜேபி அதல பதளத்தில் போச்சு. வாரணாசி தொகுதியில் வெறும் 8000-9000 வாக்கு வித்தியாசத்தை தான் பிரதமர் மோடி போகிறாரு. 4 சுற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி பின்னடைவில் இருந்தார். இதுவே மிகப்பெரிய அசிங்கம். அப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எழுச்சி என்பது இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கனால யோகி ஆதித்யநாத்துடைய அந்த கேடர், அந்த ஃபேஸுமே அடிபட்டு போனதுனால மோடிக்கு அப்புறம் யார் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பாஜகவில் வந்திருக்கு. அமித்ஷாவெல்லாம் கொண்டு வர முடியாது, ரொம்ப நாள் தாங்காது. அப்போ பிரதமர் மோடியோட விளம்பரம் என்பது யோகிக்கு இருந்துச்சு. இன்னைக்கு 2 பேருக்கும் ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி 2 மாங்காவுமே அடிபட்டு போனதுனால இன்னொரு 20 வருஷத்துக்கு பாஜகவுக்கு அரசியல் என்பதே இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம்.